இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் வாழைக்காயை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தோல் நீக்காமல் கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்டுடலாம். 1 இல்லைன்னா 2 விசில் அடிக்கட்டும். இது மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாழைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இது கூட கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன் உள்ள சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய சைஸில். அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வாழைக்காயில் உப்பு சேர்த்து வச்சுருக்கிறதுனால இப்போ உப்பு போடும்போது கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரை சிம்லேயே இருந்துச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகுத்தூள் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுடலாம். வாழைக்காய் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி பார்த்துருக்கோம் இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.